வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு சின்னஞ்சிறுமி ஒருத்தி 17க்கும் மேற்பட்ட காமுகர்களால், 66 வயது கொண்ட முதியவர் ஒருவர் உட்பட 17க்கும் மேற்பட்ட காமுகர்களால் மாத கணக்கிலே சிதைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அவலம் அரங்கேறி இருக்கிறது. கேட்டாலே நெஞ்சு பதைக்கிற அளவிற்கு இது போன்ற செய்திகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஒரு நாடு என்று சொன்னால் நாட்டிலே நடைபெறுகிற குற்றங்களை குறைப்பதற்கு தேவையான முறையான நடவடிக்கைகளை அந்த தேசம் கையில் எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஒரு தேச கட்டமைப்பையே நாம் உண்டாக்கி வைத்திருக்கிறோம். நிர்வாகத்தை சீரமைத்து செம்மைப்படுத்தி மக்களின் சிரமங்களை குறைத்து துன்பங்களை தீர்த்து வைத்து அமைதியான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முக்கியமான கடமை. ஆனால் நாளுக்கு நாள் நாம் பார்த்து வருகிற செய்திகள், கடந்த ஆண்டு தேசிய ஆவண குற்ற காப்பக ஆவணத்தினுடைய அறிக்கையின்படி இந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் ஆண்டுக்கு ஆண்டு பல ஆயிரம் கற்பழிப்பு வழக்குகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. சின்னஞ்சிறுமிகள் என்று கூட பாராமல் அவர்களை சிதைக்கின்ற கொடியவர்களும் பெருகிக் கொண்டே போகிறார்கள். இதிலே பல்வேறு கூறுகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது எங்கோ நடைபெற்றிருக்கிற ஒரு செய்தி என்று நாம் வெறுமனே செய்தி சேனலில் பார்த்துவிட்டு கடந்து விட முடியாது. ஒரு பத்திரிகையிலே ஒரு தகவலாக படித்துவிட்டு இதை கடந்து சென்று விட முடியாது. இந்த சமூகத்திற்குள் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனைவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பிள்ளைகளும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் நேற்றைக்கு அயனாவரம் சிறுமிக்கு நேர்ந்த நிகழ்ச்சி நாளைக்கு நம்முடைய வீட்டிற்கு அருகிலே கூட நிகழ்ந்து விடுகிற ஒரு பேர் அபாயம் இருக்கிறது. இந்த சிறுமிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த களங்கத்தை இப்போதே துடைப்பதற்குரிய வேலைகள் என்ன என்பது குறித்து நாம் சிந்தித்தால், அது குறித்து செயல்படுவதற்கு விரைவாக நாம் ஆரம்பித்தால், அது அடுத்த வீட்டிற்கு பரவாமல் பாதுகாக்கிற ஒரு தீயாக அமைந்து விட வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இது போன்ற தருணங்களிலே இந்த விஷயங்களை சற்று கூடுதலாக கவனம் எடுத்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இது போன்ற கற்பழிப்பு வழக்குகள் பெருகுகிறது. தண்டனைகளை அதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் முறையாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா நம்முடைய நாட்டில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஆண்டுல 1,17,000 வழக்குகள் பதிவாயிருக்கிறது. இந்த 1,17,000 வழக்குகளிலே 2000த்திற்கும் நெருக்கமான வழக்குகள் மட்டும்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் கூட பதிவு செய்யப்பட்ட மொத்த வழக்குகளோட பதிவு செய்யப்படாததையும் சேர்த்து கொண்டால் எண்ணிக்கை அதிகமாயிரும். எல்லாருமே பதிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பதிவு செய்யாதவங்க நிறைய பேர் வைக்கப்பட்டு வெளியில தெரிஞ்ச அசிங்கமாயிருமே அப்படியெல்லாம் பதிவு செய்யாமலும் ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த வகையில எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 1% கூட குற்றவாளிகள் இந்த வழக்கில் தண்டிக்கப்படவே இல்லை. அப்படின்னா 1% கூட குற்றம் நடக்கலன்னு சொல்லுவோமா? குற்றம் நடந்திருக்கிறது. அதுல ஏதோ 1-2 பொய் கேஸ் இருந்திருக்கலாம், யாரையாவது சிக்க வைப்பதற்காக வேண்டி திட்டமிட்டு பெண்களை கூட நாடகம் ஆடி இருக்கலாம். அது ஒரு 50, 100, 1000 கழிச்சா கூட அப்ப மித்ததெல்லாம் எங்க, ஏன் தண்டிக்கப்படல, எங்க கோளாறு இருக்கிறது? நம்ம எல்லாரும் தெரிஞ்சு திரும்ப திரும்ப விவாதிக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், அப்பதான் குற்றங்கள் குறையும். உண்மையா பொய்யான உண்மைதான். தண்டனைகள் கடுமையா இருந்தா குற்றங்கள் குறையும் என்பது உண்மை. 2012 டிசம்பர்ல மருத்துவ மாணவி டெல்லியில ஓடுகிற பேருந்துல கற்பழித்து கொலை செய்யப்பட்ட நேரத்துல அப்போ ஒரு பெரிய விவாதம் நாடு முழுவதும் கிளம்புச்சு. அப்ப அதுக்காண்டி ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. இதை தடுப்பதற்கு என்ன வழிகள் என்று ஆராயப்பட்டது. அதற்கு பிறகு இந்த கற்பழிப்பு குற்றங்களுக்கான தண்டனைகளும் அதிகப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, இந்த தண்டனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த துக்ளக் பத்திரிகையில ஒரு கட்டுரை ஒன்று வெளிவந்தது. துக்ளக் பத்திரிகைக்கு அப்போதைக்கு துக்ளக் ஷோ அவர் தான் ஆசிரியராக இருந்தார். இப்போ குருமூர்த்தி இருக்கிற அந்த பத்திரிகை, அவர் ஷோவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இஸ்லாத்தை குறித்து சிலாயித்து எழுதுகிறவர் கிடையாது, இஸ்லாத்தை விமர்சனம் பண்றவர் தான். அவர் தன்னுடைய பத்திரிகையில அவர் எழுதிய கட்டுரையில என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு கேட்டா, உலக நாடுகள்ல இந்த கற்பழிப்பு வழக்குகள் எங்கெங்க எவ்வளவு நடக்குதுன்னு அந்த பட்டியலை வெளியிட்டு இருந்தார். அமெரிக்கால எவ்வளவு, ஜப்பான்ல எவ்வளவு, கனடால எவ்வளவு, அந்த பட்டியலை எல்லாம் வெளியிட்டு கடைசியில அதுல இந்த பட்டியலில் மிக குறைவாக இந்தியாவில் நடந்திருக்கிறது. இந்தியாவில் நடந்திருக்கிற கற்பழிப்பு வழக்குகளுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அமெரிக்காவோட ஒப்பிடுகிற நேரத்தில்
வேற பல நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது இந்தியாவில் கம்மி சொல்லிட்டு அடுத்த வரி சொல்றாரு, இதைவிட கம்மியாக எங்கே நடந்திருக்கிறது என்றால் இஸ்லாமிய தண்டனை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற அரபு நாடுகளில் இதைவிட கற்பழிப்பு வழக்குகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இதான் கவனிக்க வேண்டிய வாசகம். அவர் இஸ்லாத்தை மிகப்படுத்தி சொல்றதுக்காண்டி இதை எழுதல. ஆனாலும் அந்த குற்றங்களை போடும்பொழுது இந்த செய்தி அவரால் மறைக்க முடியல. கடைசியில் இதை குறிப்பிட்டுறாரு. அப்போ அங்க குற்றங்கள் குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அங்க ஒண்ணு வேற ஒண்ணு வித்தியாசமா இல்ல, தண்டனைகள் கடுமையா இருக்குது. இப்ப தண்டனைகளை பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம், தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தண்டிச்சாதானே தண்டனை குற்றத்தை குறைக்கும். இப்ப தண்டிக்கவே இல்லாட்டி சட்டத்துல எழுதி வச்சிருக்கிறோம். ஆனா சட்டத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த தண்டனைகள் கொடுக்கப்படணும்ல. மற்ற நாட்டுல இப்ப நம்ம நாட்டிலே தான் தண்டனை இருக்கிட்டாங்க. 12 வயசுக்கு கீழே உள்ள சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் சீண்டல்கள் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா மரண தண்டனை கொடுக்கிற அளவுக்கு தண்டனையை கடுமையாக்கிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான சட்டங்களால் குற்றம் குறைகிறதா குற்றம் பெருகுகிறதான்னு பார்த்தா குற்றம் பெருகி கொண்டே போகிறது. சட்டம் கடுமையானால் தண்டனை கடுமையானால் குற்றம் குறையும் என்று யதார்த்தம் சொல்லுகிறது. ஆனா இந்தியாவில் குறையில என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா சட்டத்திலே எழுத்திலே இருக்கின்ற அந்த சட்டங்கள் நடைமுறையிலே இல்லை, பிராக்டிகல்ல இல்லை. பிராக்டிகல்ல ஏன் இல்லை? இதான் அடுத்து சிந்திக்க வேண்டிய கேள்வி. அப்ப பிராக்டிகலை சரி பண்ணிட்டோம்னா சட்டம் கடுமையா இருக்கிறது, கடுமையான சட்டத்தின்படி தண்டனை கொடுத்துட்டோம்னா தண்டனை ஓரளவிற்கு குற்றங்களின் அளவை குறைக்கும். இப்போ ஏன் அப்படின்னு யோசிச்சோம்னா இது வெறுமனே சட்டத்தையோ நீதிமன்றத்தையோ மட்டும் சொல்ல முடியாது. இதுல பல பேர் சம்பந்தப்பட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அந்த சிஸ்டம், ஒரு கற்பழிப்பு வழக்கு வருகிறது, ஒரு பாலியல் பலாத்கார வழக்கு வருகிறது என்றால் அது எந்தெந்த ஸ்டேஜ் கடந்து போகிறது, ஒவ்வொரு ஸ்டேஜில் உள்ளவங்களுடைய பொறுப்பு என்ன, எந்த ஸ்டேஜில் அந்த குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும், பல ஸ்டேஜ் வருகிறது. உதாரணமா முதல் ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல காவல்துறை இது போன்ற ஒரு பலாத்கார சம்பவம் நடந்து முடிந்த உடனடியாக காவல்துறையில போய் புகார் கொடுக்கறாங்க, இது மாதிரி நடந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை எடுக்கிறவங்க அவங்க தானே. இப்ப காவல்துறையினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இது மாதிரி போன உடனே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வழங்குகிற வகையில் நம்முடைய காவல்துறை பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறதா? அவங்க மனிதாபிமானத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? காவல்துறை உங்கள் நண்பன் போர்டுல மட்டும்தான் இருக்கிறது. ஆனா யாராவது நண்பனா நினைச்சு பார்த்திருக்கிறோமா? போலீஸ் சொல்லி சொன்னாலே ஒரு விதமான பதட்டமும் நடுக்கமும் உள்ளத்துல வருதா இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டியும் நமக்கு பயமே இல்லாட்டி கூட வெறுப்பாவது வருதா இல்லையா? இவன் ஏன்டா அங்க வந்து நிக்கிறான், எதுக்குப்பா போலீஸ்காரங்களை ஒரு குமிச்சிருக்கிறாங்க? போலீஸ் சொன்னாலே ஒரு வெறுப்பு தான் இருக்கிறது தவிர ஒரு நட்பு சார்ந்த உணர்வு வர மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா போலீஸ்காரர்கள் இயல்பிலேயே மனிதாபிமானத்தோடு நம்முடைய நாட்டில் பயிற்றுவிக்கப்படவே இல்லை. அவங்களுக்கு மாறல் கல்வியே கிடையாது. ஒழுக்க பயிற்சி, மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒன்லி அதிகாரத்தை கொண்டு மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கணும். கையில லத்தி இருக்கு, துப்பாக்கி இருக்கு, இதை மட்டுமே வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால அங்க நடக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் காவல்துறை அதிகாரிகளை குற்றவாளிகளுக்கு சாதகமாக மாறிவிடுகிறார்கள். குற்றவாளி கொஞ்சம் விவரமானவனா இருக்கிறான் அல்லது பொருளாதார பின்புலம் உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அவனுக்கு சாதகமா மாறிடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்க போய் நிக்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. எஃப்ஐஆர் போடுறது பெரிய விஷயமா இருக்கிறது. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக எல்லா வழக்குகளுக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டும். இங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு. எஃப்ஐஆர் போடு அப்படின்னு அவங்க வலியுறுத்த வேண்டியதா இருக்கிறது. அதுக்காக வேண்டி 4 நாள் ஒரு வாரம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ ஒரு குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவ வர்றதே பெரிய விஷயம். நம்முடைய சமூக அமைப்புல இதையெல்லாம் மக்கள் எல்லாம் கேவலமா பார்ப்பாங்க, அசிங்கமா பார்ப்பாங்க, மீடியாக்கள்ல பரப்புவாங்க. நம்முடைய மான மரியாதை போயிடும். திருமணம் ஆகாதவளா இருந்தா திருமணத்துக்கு சிக்கலா போயிடும். அப்படி எல்லாம் இருக்கிற ஒரு சமூகத்துல காவல்துறை படியேறி ஒரு பெண் வருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் அவரை கவனித்து அன்பாய் பேசி அவருடைய தகவல்களை பதிவு செய்து அவளுக்கு உதவி செய்யணும். காவல்துறையில் அப்படிப்பட்ட உதவிகள் செய்யப்படுகிறதா? முடிஞ்ச வரைக்கும் அலட்சியப்படுத்துகிறார்கள். குற்றவாளிகளிடத்துல காசை வாங்கிக்கிட்டு நீ வெளியே போன விரட்டி விடுறாங்க. சில நேரங்கள்ல குற்றத்தை பதிவு செய்வதற்காக வேண்டி காவல் நிலையம் போனால் அந்த பெண்கள் காவல் நிலையத்திலே பாதிக்கப்படுகிறார்கள். அப்படியும் செய்திகளை பாக்குறது தானே. வேலையே பயிர மேய்ச்சிச்சு அப்ப என்ன பண்றது? எவ்வளவு ஃபர்ஸ்ட் இன்ஸ் முதல்ல போற இடமே பெரிய டேஞ்சரான இடமா. முதல்ல இதை நாம சரி பண்ணணும். இந்த சிஸ்டத்துல காவல் நிலையத்துடைய போக்கு, அதிலே பாதிக்கப்பட்டவர்கள் வருகிற விதம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, அந்த காரியங்களில் ஆற்ற வேண்டிய செய்திகள் எதுவுமே முறையாக செயல்படுத்தப்படாத காரணத்தினால் அங்கேயே ஒரு பெரிய சிக்கல் உண்டாகி விடுகிறது. முதல் விஷயம். ஏன்னா முதல் தகவல் அறிக்கையை வச்சுதான் 5 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு சொன்னாலும் சரி, 50 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு சொன்னாலும் சரி, முதல் தகவல் அறிக்கை பேசும். அதுல ஏற்கு மாறா பதிவு செஞ்சுட்டா, பதிவு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம மறைச்சிட்டா, இந்த அம்மா ஒண்ணு சொல்ல அவன் வேற ஒண்ணு எழுதி வச்சுட்டா, எல்லாமே பெரிய குலாப்ஸா போயிடும்.
அப்ப பதிவு இன்னும் சொல்ல போனா முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் போட மாட்டேன்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார்னா சட்டப்படி சட்டத்தின் 166வது பிரிவின்படி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கிற அளவிற்கு அந்த தண்டனை குற்றம். உள்ளதுக்கு போட வேண்டிய ஆளு எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு போராடுறோம். பல நேரங்களில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாம மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க. இது மாதிரிலாம் வர உன்னதிக்கு உள்ள போட்டுருவேன். ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க சென்ற ஒரு பெண்மணி அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரே 1 வார காலம் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று தன்னுடைய குமுறலை பத்திரிகையில பதிவு செய்திருக்கிறார். அப்ப முதல்ல காவல் நிலையத்தில் உள்ள கோளாறு, அவங்களுடைய அணுகுமுறை, அதுல ஒரு பெரிய சிக்கல். அதை சரி செய்யவில்லை என்றால் கடைசி வரைக்கும் முதல் கோடல் முற்றிலும் கோடல் மாதிரி எல்லாமே சிக்கலா போய்விடுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா மருத்துவம், மெடிக்கல் செக்அப். அவங்களுடைய அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல் தகவல் அறிக்கை எந்த அளவிற்கு ஆதாரப்பூர்வமானதோ தேவையானதோ அவசியமானதோ அதை விட ஒருபடி மேலான அவசியமானது எது? குற்றவாளிக்கு தண்டனைகளை பெற்றுத் தருவதற்கு ஆதாரமானது எது அப்படின்னு கேட்டா மருத்துவர்களுடைய மருத்துவ ரிப்போர்ட். மருத்துவர்களுடைய நிலை என்ன, மருத்துவமனை இவர்களை எப்படி பார்க்கிறது? உண்மையிலே சொல்ல போனா எத்தனையோ துறைகள் இருக்கிறது. ஆக மோசமாக ஆக மட்டரகமாக மக்களுடைய நம்பிக்கைகளை வீணடித்து அதை காசாக பார்க்கிற ஒரு மோசமான துறை இருக்கிறது சொன்னா நான் மருத்துவத்துறையை தான் சொல்லுவேன். அவ்வளவு துறையோடி போய் கிடக்கிறது மருத்துவத்துறை என்பது. எந்த வகையில எல்லாம் காசு பார்க்கலாம், எப்படி எல்லாம் இவனை ஏமாத்தலாம், ஒண்ணுமே இல்லாதவனை எப்படி பெரிய நோயாளியாக அவனை சித்தரிச்சு அவனிருந்து பணம் கொடுங்கலாம். ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு போனா ஸ்கேன் எடுத்துட்டு வா, பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்து ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 நாள் நல்ல தூங்கி எந்திப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு கூட 2000 ரூபாய் செலவு வச்சுட்டு தான் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஒரு இடையில ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி, ஒரு ஆவண படம், நீங்க எல்லாம் ஒரு பல பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவர்களுடைய அந்த விதிமீறல்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆவண தொகுப்பு அது. அதுல அவர் நிகழ்ச்சி நடத்துறவர் கேட்கிறார், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்கிறார், நான் இப்படி ஒரு பரிசோதனை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்படி இருக்குதா, என்ன பரிசோதனை? பேசன் டெஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்காம அது உண்டான்னு கேட்கிறார். உட்கார்ந்து இருக்கிற லேப் டெக்னீஷியன்ல ஒருத்தர் சொல்ல, ஆமா உண்டு. அது என்ன பேசன் டெஸ்ட் அப்படின்னா, நோயாளியுடைய உடம்பிலிருந்து எடுக்கப்படுகிற ரத்தத்தை பேசன்ல ஊற்றி தண்ணியை திறந்து விட்டுருவோம், அதான் டெஸ்ட். கேட்கறதுக்கு சிரிப்பா இருக்கிறது, நகைப்பாக இருக்கிறது. ஆனால் அதன் பின்னால் இருக்கிற அரசியல் என்ன? எவ்வளவு பெரிய சதி! ஒண்ணுமே இல்லை, இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா இவன் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் கறக்கணும், அதுக்காக வேண்டி சும்மா எழுதி விடுறது. இது மருத்துவருக்கும் இந்த லேப் டெக்னீஷியனுக்கும் இடையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். இவரு ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட வேண்டியது, ரிப்போர்ட் கரெக்டா போயிடும். எல்லா செலவு முடிச்சதுக்கு பிறகு நீ ஆல்ரெடி பெர்ஃபெக்ட் அப்படின்பாரு டாக்டர். ஏன் நான் பெர்ஃபெக்டா தானே வந்தேன், 2000 ரூபாய் செலவு பண்ணி கொடுத்துருப்பாரு, பெர்ஃபெக்ட்னு சொல்லணுமா? வரும்போதே பெர்ஃபெக்டா தான் வந்தேன், நீ ஸ்கேனை எடு, டெஸ்ட் எடு, அதை எடு, இதை எடு, எக்ஸ்ரே எடுன்னு சொல்லிவிட்டு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கறந்ததுக்கு பிறகு பெர்ஃபெக்ட் அப்படின்னா, அப்ப இந்த காசுக்காக வேண்டி நீங்க பாருங்களேன், பெரும்பாலான மருத்துவர்கள் முழுக்க முழுக்க கம்பெனிகள் தான் அவர்களை இயக்குகிறதே தவிர நோயாளிகள் அவர்கள் இயக்கப்படுவதே கிடையாது. 10 ரூபாய்க்கு ஒரு மருந்து இருக்கும், அதே மருந்து 100 ரூபாய்க்கு எழுதி தருவார். அதே மருந்து, ஒரே மருந்தை 10 ரூபாய்க்கும் பெற முடியும், 100 ரூபாய்க்கும் பெற முடியும். 100 ரூபாய் மருந்தை எழுதுவார். காரணம் என்னன்னா, அந்த 100 ரூபாய் இவருக்கு 30 ரூபாய் கமிஷன். மக்கள் நம்பி வருகிற முஸ்லீம் அல்லாத மக்கள் எந்த அளவுக்கு சில பேர் சொல்லுவாங்க, கடவுள் மாதிரி எல்லாம் பேசிடுவாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனா அந்த அளவிற்கு நம்பப்பட்டு வருகிற ஒரு மக்களுக்கு எவ்வளவு அழகான சேவை செய்யணும். ஆனால் அந்த நம்பிக்கையை மூலதனமா மாத்துறாங்க, பணமா மாத்துறாங்கன்னா, அந்த உணர்வோடு இருக்கிற காரணத்தினால் இது போன்று பாதிக்கப்பட்டு வந்து நின்று டெஸ்டுக்காக வேண்டி மருத்துவ பரிசோதனைக்காக வந்து நிற்கிற இந்த இளம்பெண்கள், இந்த சிறுமிகள், அவர்களை இந்த மருத்துவர்கள் எப்படி நடத்துகிறார்கள்? திருமணம் வர வேண்டாம் நினைக்கிற அளவுக்கு நடந்ததாக இருக்கட்டும்பா, அங்க ஒரு அசிங்கம், இங்க ஒரு அசிங்கம், எங்க போனாலும் அசிங்கமா இருக்குது என்று நினைக்கிற அளவிற்கு அந்த பெண்கள் அலட்சியப்படுத்தப்படுகிறார்கள். இது ஆய்வு. ஒவ்வொரு கற்பழிப்பு வழக்குகள் குறித்து அந்த வழக்குகளை போய் சம்பந்தப்பட்டவங்களை பார்த்து விசாரித்து ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சியுடைய ரிப்போர்ட் தகவல்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் சொல்றாங்க, போன உடனே அதான் நேற்று பேப்பர்ல வந்துச்சுல, அது இந்த பிள்ளைதான் நரசமா வந்து விசாரிக்கும். பக்கத்து பெண்ணில் இருக்கிற பேஷண்ட் வந்து விசாரிப்பார்கள். ஒரு டாக்டர் போய் அடுத்த டாக்டர் வந்து விசாரிப்பாரு. அப்படியே நான் குறுகி போய் நிற்பேன். இது என்ன விளம்பரப்படுத்துகிற செய்தியா?
நேற்றைக்கு தன்னை ஒருத்தன் சிதைத்து விட்டான் என்று சொல்லி அதற்கு பரிகாரம் தேடி, நீதி தேடி, மருத்துவம் தேடி மருத்துவமனையில் வந்து உட்கார்ந்து இருக்க நேரத்தில் எல்லாரும் வேடிக்கை பொருள் மாதிரி என்ன வந்து பார்த்துட்டு போனாங்க. இதுக்கு நான் மருத்துவமனைக்கு வராமலே இருந்திருக்கலாம் நினைச்சேன் என்கிறார் ஒரு பெண்மணி. அது மட்டும் இல்ல, அவர் முடிந்த வரைக்கும் மருத்துவமனையில் என்ன செய்யறாங்க தெரியுமா? இந்த கேசஸ அவாய்ட் பண்ணத்தான் முயற்சி எடுக்கிறாங்க. வேணாம் ஏதாவது சொல்லி பயங்காட்டுறது. உள்ள வந்தாச்சுனாலே இந்த டெஸ்ட் நாங்க எடுக்க மாட்டோம், நீ போயிரு, வெளியே போயிரு என்றுதான் பெரும்பாலான இடங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போன உடனே பயமுறுத்துகிறார்கள். உன் உடம்புக்கு வந்து அந்த மிஷின் வச்சு பார்க்கணும், இந்த மிஷின் வச்சு பார்க்கணும், உடம்பு ரொம்ப போயிடும், இதோட போனது போச்சுன்னு போயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் கருத்தரிக்க முடியாத ஒரு நிலைமைலாம் ஏற்பட்டு பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு பெண்மணி சொல்லுகிறார், என்னை வந்து பரிசோதிக்க வந்த மருத்துவர் என்னிடத்தில் சொன்னார், நீ இந்த டெஸ்ட் செய்யாமல் இருப்பது உனக்கு நல்லது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த டெஸ்டை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய கரத்தை முழுமையாக உன் உறுப்புக்குள் நுழைக்க வேண்டியது இருக்கும், அப்படியெல்லாம் பார்த்தா தான் டெஸ்ட் பண்ண முடியும்னு. நான் மிரண்டு போனேன் என்று பெண் சொல்லுகிறேன். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நீ ஆளை காலி பண்ணி ஓட வச்சிரு, டெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் டெஸ்ட் என்று சொன்னால் அவர்கள் அந்த டெஸ்டுக்கு வந்து விட்டால் அதற்கான ஆதாரங்களை, அதற்கான சாட்சிகள், சான்றுகளை அவர்கள் நீதிமன்றத்துக்கு வந்து சப்மிட் பண்ண வேண்டிய தேவை வருகிறது. அங்க போகணும், இங்க போகணும், அலைச்செல்லாம் இருக்குது. எதுக்கு சனியன தலையில போட்டு எடுத்துக்கிட்டு தள்ளி விட்டுருவோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சொல்லுகிறது, தனியார் மருத்துவமனையோ அரசு மருத்துவமனையோ அரசு மருத்துவ கல்லூரியோ எங்கேயும் இதுபோன்று பாதிக்கப்பட்டு பரிசோதனைக்காக வந்து நிற்கிற பெண்களை பரிசோதிக்க மாட்டோம் என்று சொல்லி அனுப்புகிற அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. பரிசோதித்தே தீர வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது. ஆனா கண்டபடி மிரட்டி யார் வருவா? இதுவெல்லாம் யாருக்கு சாதகம் யோசிங்க? குற்றவாளிக்கு சாதகம். இப்ப டெஸ்ட் வரல, ரிப்போர்ட் கிடைக்கல, சரியான சான்றுகள் கிடைக்கல, யாருக்கு சாதகம்? சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால், சாட்சியங்களை கொண்டு குற்றங்களை நிரூபிக்காத காரணத்தினால் சந்தேகத்தின் பலனை குற்றவாளிக்கு கொடுத்து அவரை நாங்கள் விடுதலை செய்கிறோம், விடுதலை பண்ணி, அதான் மேட்ரு. இந்த வாசல்களை எல்லாம் நம்ம அடைச்சு வைக்கணும். இன்னும் சொல்ல போனால் அந்த மருத்துவத்தில் சரி, அந்த வரக்கூடிய ஆட்களை எப்படி இவர்கள் பார்க்கிறார்கள் மருத்துவர்கள் அப்படின்னு பார்த்தா, அவர்களுடைய பார்வையில் இவர்கள் ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆதார பொருள், ஒரு மனிதராக, ஒரு உயிராக, ஒரு உணர்ச்சி கொண்ட பெண்ணாக, பாதிக்கப்பட்டவளாக, உளவியல் ரீதியாக கூனி குறுகி போய் சமூகத்திலே தலை காட்ட முடியுமா முடியாதா என்று அச்சப்பட்டு வந்து நிற்கிற ஒரு பெண்ணாக அவளை பார்க்காமல், அவள் ஒரு சப்ஜெக்ட், அவள் ஒரு ஆதாரம், அவள் ஒரு சான்று. இந்த சான்றை நாம கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். அது மருத்துவர்களின் பார்வை அதுதான். சில மருத்துவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த பெண்ணை அப்படியே படுக்க வைத்துக் கொண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி டெஸ்ட் எடுக்கிற பாருன்னு டெஸ்ட் செய்து காட்டுவது. இதை விட ஒரு கொடுமை இருக்குமா? திரும்ப வரணும் பாலா. இந்த மாதிரி சரி, இவ்வளவு செய்யறாங்களே, செய்யக்கூடியவர்கள் அந்த ஆதாரங்களையாவது முறையாக கலெக்ட் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இங்கதான் பெரிய கோளாறு நடக்குது. பெரிய பிரச்சனை. குற்றவாளிகள் தப்பிக்கிறது எங்கன்னு கேட்டா, மருத்துவர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பணியை முறையாக செய்யாமல் அலட்சியப்படுத்துகிற காரணத்தினால் குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள். நம்ம இந்த கிரவுண்டில் எங்கேயாவது மருத்துவரை பத்தி யோசிச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்க. போலீஸை பத்தி பேசியிருப்போம், கோர்ட்டை பத்தி பேசியிருப்போம், சட்டத்தை பத்தி பேசியிருப்போம், குற்றவாளியை பத்தி பேசியிருப்போம். எல்லாத்துக்கும் இடையில டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி பேசணுமா? அவர் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறாரா? தமிழகத்துல மீடியாக்கள்ல எவ்வளவு முக்கியமான இடம். இவர் லேசா எழுத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் முடிஞ்சு போச்சு, அந்த வழக்கே திரும்பிடும். அப்படி எத்தனை வழக்குகள்ங்கிறீங்க? மத்திய பிரதேசத்துல இந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல 20 ஆண்டுகளாக ஒரு கற்பழிப்பு வழக்கு, 20 வயதிலே வழக்கு தொடுக்கப்படுகிறது. அந்த பெண் 40 வயதிலே இருக்கிறாள். கீழ் நீதிமன்றத்தை கடந்து மேல் நீதிமன்றத்திற்கு வந்து விட்டது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு குழந்தை பிறந்து விட்டது. அந்த குழந்தைக்கு திருமணம் முடிக்கிற வயது வந்து விட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் மேல் நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி 20 வருடங்களுக்கு பிறகு கேட்கிறார்,
இந்த பெண் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தால் அவளுடைய உடலிலே காயம் இருந்திருக்கும். காயத்திற்கான எந்த சான்றிதழும் இதனோடு இணைக்கப்படவில்லை. எனவே இந்த வழக்கு குற்ற வழக்காக கருதப்படவில்லை. இது நடந்திருக்கும் என்பது உறுதி செய்யப்படவில்லை. எப்ப சொல்லலாம் பாருங்க, 20 வருஷத்துக்கு பிறகு. எதை வச்சு சொல்றான்? ஆரம்பத்தில் மருத்துவர் கொடுத்தார பேப்பர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர்ல உடம்புல எங்கேயாவது காயம் இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. பலாத்காரமா காயம் இருந்திருக்குமே, தடுத்திருப்பாள. ஆனா இங்க என்ன நடந்திருக்குது? காயம் இருந்திருக்கிறது, மருத்துவர் பதிவு செய்யல. 20 வருஷம் காத்து கிடந்தும் நீதி கிடைக்கலாட்டி எப்படி இருக்கும்? நடையா நடந்து 2 மாசத்துக்கு இருக்க, 3 மாசத்துக்கு இருக்க, வாய்தா 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 வாய்தான்னு போய் என்றாவது ஒரு நாள் தனக்கு நீதி கிடைத்து விடும் என்று 20 ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் படியேறிய ஒரு பெண்மணிக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு உன் மீது குற்றம் நிகழ்ந்தது நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய அசிங்கம், இதைவிட ஒரு பெரிய அவமானம் நம்முடைய நீதிமன்றத்திற்கு வேறு என்ன இருக்கிறது? இந்த முசீபத்தை அன்னைக்கே சொல்லி தொலைச்சிருந்தா போது தலைமொழிக்கு போயிருப்பாள. எத்தனை வருட உழைப்பு, எத்தனை வருட மன உளைச்சல், எத்தனை லட்சங்களை செலவழித்திருப்பாள் வக்கீல் ஃபீஸாக. இன்னொரு பெண்மணி தன்னுடைய வழக்கை சொல்லுகிறார். இதே மாதிரி ஒரு சிறுமி வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. மருத்துவ ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டா புணர்ச்சி நடைபெறவில்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. ஒண்ணுமே நடக்கலங்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, ரிப்போர்ட்ல ஒண்ணுமே இல்லையேன்னு. சின்ன பிள்ளை, அவ சின்ன பிள்ளைங்களை எல்லாம் மிரட்டியோ அப்படியெல்லாம் கேட்க நடந்த நிகழ்வுகளை அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட வாங்க முடியாது. அன்பா பேசி அவங்களோட அவங்களா மாறி அப்படியாகத்தான் அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களே வாங்க முடியும். அங்க என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த கொடியவன் அந்த சிறுமியினுடைய பின்புறத்திலே உறவு கொண்டிருக்கிறான். இவர் முன்புறத்திலே ஆய்வு செய்துவிட்டு இல்ல அதுக்கான எந்த தடயமும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துக்கிறார். வந்து உட்கார்ந்தோன்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணை பேசி என்ன அப்படி உள்வாங்கிட்டுல தான் பிள்ளைங்க நடந்தா ஒரு மருத்துவர் இப்படி பண்ணுவாரா? தான் சொந்தக்கார பிள்ளைக்கு இப்படி நடந்தா இப்படி பண்ணுவாரா? அவ இப்படியாகவெல்லாம் அலட்சியம். இது எங்க போய் நிக்குது பாருங்க. அதுக்கு பிறகு திரும்ப வழக்கு தோண்டப்பட்டு வேற மாதிரி விசாரணை போய் அதுக்கு பிறகு குற்றவாளி தண்டிக்கப்படலன்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கு வருகிறது. இந்த மாதிரி கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சங்களை சான்றுகளை மருத்துவர்கள் சமர்ப்பிக்க தவறுகிறார்கள். இன்னும் சொல்வதா இருந்தா சில நேரங்களில் அன்னைக்கு ஒரு மருத்துவர் சொல்றாரு, ஒரு நகவெட்டி இருந்திருந்தால் முறையான நெயில் கட்டர் இருக்குல்ல மருத்துவமனையில் நெயில் கட்டர் இல்லையா, அந்த நெயில் கட்டர் இருந்திருந்தால் வழக்கின் திசை வேறு விதமாக மாறி இருக்கும். நெயில் கட்டர் இல்லை, வழக்கு மாறிடுச்சுங்கிறாங்க. என்னப்பா நெயில் கட்டருக்கு என்ன இது, என்ன நெயில் கட்டருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, பலாத்காரத்துல அந்த பெண் அவனோடு சண்டையிடுகிறாள். சண்டையிடுகிற பொழுது அவன் முகத்தில் அவன் நெஞ்சில கிழிக்கிறது, நகம் கிழிக்கிறது. அந்த நகத்திற்குள்ளே அவரது உடலின் ரத்தம் சொருவுது, சதை தோலின் சதை சொருவி இருக்கிறது. நகத்தை கட் பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா சூப்பர் ஆதாரம், குற்றவாளி தப்பிக்க முடியாது. நெயில் கட்டு இல்ல, நகத்தை கட் பண்ணல, அந்த ஆதாரத்தை கண்டுகொள்ளவே இல்லை, முடிஞ்சு போச்சு, வழக்கே திசை மாறி போச்சு. அப்ப இதையெல்லாம் ஒரு மருத்துவ உலகம் செய்ய வேண்டிய வேலை இல்லையா? நம்ம இதை பத்தி என்னைக்காவது விவாதிச்சிருக்கிறோமா, யோசித்திருக்கிறோமா? நம்ம யோசிக்கவே இல்லை. அப்ப இந்த மாதிரி நிறைய மருத்துவர்கள் செய்யக்கூடிய பிழைகளால் குற்றவாளிகள் தப்பிக்கிறார்கள். அதை சீரமைப்பதற்கு ஒரு செட்டப் வேணும். ஒரு மருத்துவர் சொல்றாரு, என்ன காரணம், ஏன் இப்படி அலட்சியமா நடந்துக்கிறாங்க, எதனால முறையான தகவல்கள் மருத்துவர்களிடமிருந்து பெறப்படுவதில்லை, மருத்துவர்கள் ஏன் சரியான ஆதாரங்களை சம்பந்தப்பட்டவருக்கு பெற்றுத் தருவதில்லை அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, மருத்துவர்கள் அதற்கு தகுந்தாற் போன்று பயிற்றுவிக்கப்படவே இல்லை, மருத்துவர்களுக்கு தெரியாதுங்கிறான். மருத்துவர்கள் போய் எல்லா இடத்துலயும் அது மாதிரி உங்களுக்கு சரியான நீதி கிடைச்சிடாது. ஏன்னு கேட்டா மருத்துவர்களுக்கு தெரியாது. என்னங்க அவன் வருஷம் 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்காரு, என்ன தெரியாதுங்கிறீங்க? ஆமாங்க, 5 வருஷ படிப்புல 2வது ஆண்டுதான் இந்த கற்பழிப்பு வழக்குகள், பலாத்கார வழக்குகளை டெஸ்ட் செய்வது எப்படி என்ற பாடத்தை 2வது ஆண்டில் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த 2ஆம் ஆண்டு பாடத்தில் இது சம்பந்தப்பட்ட பாடத்திற்கு கேள்வி வினாத்தாளில் எத்தனை மதிப்பெண்களுக்கு இந்த கேள்வி வரும் என்று சொன்னால்
4 மதிப்பெண்களுக்கு இந்த கேள்வி. மொத்தத்துல 4 மார்க், 4 மார்க் கேள்விகளுக்குள்ளதான் இது வந்து ஆகும். ஒரு 4 மார்க் கிடைக்கும் இதை படித்தார். இந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம். அதனால இது கண்டுகொள்ளப்படவே இல்லை. அது குறித்து ஆழமான புரிதல்கள் இல்லை. எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சிஸ்டம் கூட இல்லை. ஒரு மருத்துவர் ஒரு மாதிரி பண்ணுவார், இன்னொரு மருத்துவர் இன்னொரு மாதிரி பண்ணுவாரு. அதுக்கான முறையே இந்தியாவில் இல்லை. சில பேர் சிலரை கவனிப்பார்கள், சில பேர் கவனிக்க மாட்டார்கள். அது குறித்த ஞானமோ அறிவோ நம்முடைய மருத்துவர்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை. எனவே இந்த கோளாறு நடக்கிறது. அப்ப இதுக்கு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கு, ஒரு ஃபைல போட்டு கொடு. மும்பையில ஒரு மருத்துவர்கள் அதற்கான வேலையை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க அந்த சிஸ்டம் வரல. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஃபைல், இது மாதிரி பலாத்கார வழக்கு வந்தா என்னென்ன கவனிக்கணும், என்னென்ன செய்யணும், இதையெல்லாம் பார்க்கணும். ஒரு பேப்பர் லிஸ்ட், அதை கையில வச்சுக்க. மல 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 மலன்னு 15 பாயிண்ட் இருக்குதா, 15 முடிச்சிரு, ஃபுல் டோட்டல் மேட்டர் முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த சிஸ்டத்தை ஆராய்ச்சி பண்ணி மும்பையில் இருக்கிற மருத்துவர்கள் அரசிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அரசு அதை நாடு முழுக்க பரவலாக்கி இருந்தால் கூட ஆதாரங்கள் முறையாக தொகுக்கப்பட்டிருக்கும். அரசின் கவனக்குறைபாடு. அப்ப இது சீர் செய்யப்படணும். காவல்துறை சரி செய்யப்படணும். மருத்துவத்துறையில இருக்கிற இந்த குறைபாடுகள் சீர் செய்யப்பட வேண்டும். அதை தாண்டி 3வது கட்டமாக நீதிமன்றத்திற்கு வருகிற பொழுது அந்த நீதிமன்றத்தில் அங்கே இருக்கிற குறைபாடுகளால் குற்றவாளி தப்பிக்கிறான். அங்க என்ன வருகிறது, நீண்ட கால வழக்கு, 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் வழக்கு நடத்தினா என்னத்துக்கு ஆகும்? அதுலயும் சில நேரத்தில் எஃப்ஐஆர்ல அவன் பதிவு பண்ணும் பொழுது இந்த அம்மா ஒண்ணு சொல்லாம வேற ஒண்ணு பதிவு பண்ணி விடுவான். சில நேரத்தில் சிவப்பு கலர் டிரெஸ் போட்டிருந்தான்னு சொல்லும் பொழுது மஞ்சள் கலர் டிரெஸ் எழுதிட்டா வச்சுக்குவோம். 4 வருஷம் கழிச்சு வழக்கு வரும் ட்ரையலுக்கு. நீதிபதி கூப்பிட்டு விசாரிப்பாரு, என்னம்மா அன்னைக்கு அவன் என்ன சட்டை போட்டிருந்தான், சிவப்பு கலர் சட்டைன்னு என்ன நடந்துச்சோ அந்த பிள்ளை சொல்ல. எஃப்ஐஆர்ல மஞ்சள் கலர் சட்டைன்னு போட்டு வச்சிருக்க. அந்த காப்பி இந்த பிள்ளை கையில கொடுக்கவும் மாட்டானுவோ, படிச்சிருக்கவும் மாட்டா, தெரியவும் செய்யாது. உடனே டவுட்டு. அங்க அன்னைக்கு சொன்னது வேற, இன்னைக்கு சொல்றது வேற அப்படின்னா இது ஏதோ முன்னுக்கு பின் முரணா பேசுது, இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அதைவிட கொடுமை, பல நேரங்களிலே நீதிமன்ற படியேறி வருகிற பலாத்காரம் செய்யப்பட்ட பெண்கள் இதற்கு தாங்கள் வராமலே இருந்திருக்கலாம் என்பதை போல நீதிமன்றத்திலே வழக்கறிஞர்களுடைய விசாரணை. 21 வயது பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு பெண் கதறிக்கொண்டே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள். நான் வந்து நின்று என்னுடைய குற்றம் நடந்த நிகழ்வுகளை விளக்குகிறேன். அப்ப வழக்கறிஞர் எழுந்து இந்த கேள்வி கேட்கிறாரு, உன் சட்ட பட்டனை நீ கலட்டினியா அவன் கலட்டினானா? ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு சபை, இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்க இடம், நம்முடைய சமூக அமைப்பில் ஒரு பெண் எப்படி இருக்கிறாள், அவளுடைய வெட்க உணர்வு எப்படி இருக்கும், அவளே பாதிக்கப்பட்டு மன உளைச்சல் வந்து நிற்கிறாள். அவளை இப்படியான ஒரு கேள்வி கேட்கிறோமே, எந்த உறுத்தலும் இல்லாமல் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வந்து கேட்கிறார், சட்டப்பட்டனை நீ கலட்டினியா அவன் கலட்டினானா? உனக்கு மேல் அவன் இருந்தானா, அவனுக்கு மேல் நீ இருந்தாயா? அதைவிட கொடுமையாக என்னுடைய உள்ளாடைகளை கொண்டு வந்து அளந்து அளந்து அதை வைத்து சட்டம் பேசினார். எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. சரி, சில சட்ட ஆதாரங்களுக்காக வேண்டி பேச வேண்டியது இருந்தால் ஏன் அதை மறைவிலே செய்ய இயலாதா, தனிமையிலே செய்ய இயலாதா? குற்றவாளிகள் எல்லாம் எனக்கு முன்னால் இருந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குற்றம் செய்தவர்கள் எல்லாம் என்னை இவர் அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்கிறார். உனக்கு இதற்கு முன்பு பல பெண்கள் பல ஆண்களோடு தொடர்பு இருந்ததானே என்று என்னை கொச்சைப்படுத்துகிறார். இதற்கு நான் இந்த வழக்காடு மன்றத்திற்கு வராமலே இருந்திருக்க வேண்டுமே என்று நினைத்தேன். இந்த சிஸ்டத்தை மாற்றணும். பாதிக்கப்பட்டவனுக்கு ஆதரவாக நியாயம் பெற்று தருவதற்கு என்ன செய்யணும், அதுக்கு என்ன தேவை? அவனை ஓட விடுற மாதிரி இல்லாம, குற்றவாளிகளுக்கு சாதகம் செய்கிற வகையிலே இல்லாமல் நீதிமன்றம் சரி செய்யப்படணும், மருத்துவத்துறை சரி செய்யப்படணும், காவல்துறை சரி செய்யப்படணும், விரைவாக விசாரிக்கப்படணும். 15 நாள் 20 நாள் கேச முடி, வழக்குகளுடைய எண்ணிக்கை குறையும். அதைவிட அடுத்த கட்டமாக 2 பேர் 3 பேருக்கு தண்டனை கொடுக்கிறல்ல, அந்த 2 பேர் 3 பேர் தண்டனையும் கண்ணுக்கு தெரியாம வெளியே தெரியாம ரகசியமாக கொடுக்காமல் மக்களுக்கு முன்னால் தொலைக்காட்சிகளுக்கு முன்னால் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு ஓப்பன்ல அடிச்சு பாரு.
தமிழ்நாட்டில் நீதிமன்ற குற்றம் குறையுதுன்னா என்ன காரணம் தெரியுமா? மக்கள் முன்னாடி ஜும்மா தொழுது வெளியே வரும்போது 5000 பேர் 10,000 பேர் கூடி இருக்கிற இடத்துல வச்சுட்டு தலையை வெட்டுறான். பாக்குறவனுக்கு 10 நாளைக்கு சாப்பாடு இறங்காது, உள்ள தப்பு செய்ய தோணும் அவனுக்கு. நீங்க ஒண்ணும் செஞ்சிருக்க வேண்டாம், அந்த காட்சியை மட்டும் பார்த்துட்டு வாங்க. வேலைக்கு போக முடியாது, தூக்கம் வராது, சாப்பாடு இறங்காது, கண்ணுக்குள்ளே நிற்கும். கூர்மையான வாள் அப்படிமா வாள்ல தலை வந்துடும். திரும்ப தலையை தூக்கி வச்சு தையலை போட்டு பேக் பண்ணி அனுப்பிடலாம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், வலியஷஹது அஸாபஹுமா தாயிபத்தும் மினல் மூமினீன். மூமின்கள் ஒரு டீம் பார்க்கட்டும், ஓபன்ல தண்டனையை நிறைவேற்று. அப்ப நம்ம ஊர்ல கொடுக்கிற தூக்கு தண்டனையை கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. தலையை மூடி எப்ப போட்டாலும் தெரியாது, செய்தி மட்டும் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அப்ப அது 10ஓடு 11 செய்தியா படிச்சுட்டு போயிருவான். லைவ் Facebook ஓபன் பண்ணி லைவ்ல எல்லாரும் உட்காரா, டிவி ஓபன் பண்ணி உட்கார வச்சு போட்டு பாருங்க. அதை தாண்டி சமூகத்தினுடைய பொறுப்புகள், ஒரு பெற்றோரின் பொறுப்பு, ஒரு குழந்தையை பராமரிக்க வேண்டிய இடத்திலே இருக்கிற பராமரிப்பாளர்களின் பொறுப்பு, அது இன்னொரு கட்டத்தில். நம்முடைய பெற்றோர்கள் குழந்தைகளுடைய உணர்வுகளை பெரும்பாலும் புரிந்து கொள்வதில்லை, அவர்களுக்கு நேரம் ஒதுக்குவதில்லை. சின்னஞ்சிறுமிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நேரம் ஒதுக்கி தினம் தினம் உரையாட வேண்டும். அவர்களிடத்தில் மாற்றம் தெரிந்தால் உடனே கண்டுபிடிக்க வேண்டும். எப்போதும் துருதுருன்னு வர்றவன் பெண் அமைதியா இருக்கிறான், சலசலன் பேசுறவன் பேசாம இருக்கிறான, என்னமோ இருக்கும் போல இருக்குது. பிள்ளைய தூக்கி அரவணைச்சு முத்தமிட்டு அப்படியெல்லாம் கேட்டாதான் பிள்ளைங்களிடம் இருந்து வரும் தகவல். எத்தனை மாதங்கள் இருக்கு பாருங்க. ஜனவரியில் ஆரம்பிச்சதுன்னா 7 மாசம் நடந்திருக்கிறது. வாய் பேச முடியாத, காது கேளாத ஒரு சின்னஞ்சிறுமி எவ்வளவு துடித்திருப்பாள். அவருடைய சகோதரி வந்து பார்த்து அவரிடத்திலே பேசி அவருடைய பிரச்சனையை புரிந்து கொள்கிற அளவிற்கு இத்தனை மாத காலம் அந்த துன்பத்தை அனுபவமாய் அவள் அனுபவித்திருக்கிறாள் என்று சொன்னால், சமூகத்திலே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அதை உணர்ந்து சீர் செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அப்ப இவை அனைத்தும் சீர் செய்யப்படாமல் வெறுமனே தண்டனை, வெறுமனே சட்டத்தை கடுமையாக்கு என்று பேசிக் கொண்டிருப்பதால் குற்றங்களை குறைக்க முடியாது. கற்பழிப்பு வழக்குகள்